Hello children, நான் உங்க டீச்சர் ஹேமலதா. 5th standard, 3rd term, English, Unit 3. அதுல let us sing பார்க்க போறோம். Social responsibility, சமூக பொறுப்பு. இப்ப சமூக பொறுப்புன்னா எதை சொல்லுவோம்? நம் ஒவ்வொருவருக்கும் நம் சமுதாயத்தை, அதாவது இயற்கை நலனை பாதுகாப்பது முக்கிய கடமை ஆகும். இத சிறு வயதிலிருந்தே நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த போயத்துல சொல்றாங்க. இந்த போயம் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோன்றத இப்ப பார்க்கலாமா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புகள். Our world becomes green when you keep the surroundings clean. Our world becomes green when you keep the surroundings clean. சுற்றுப்புறத்தை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கும் போது நமது உலகம் பசுமையாக மாறுகிறது. சரௌண்டிங்ஸ் அப்படின்னா சுற்றுப்புறம். All of us are responsible for our society. To take care of it is our duty. All of us are responsible for our society. To take care of it is our duty. நமது சமுதாயத்திற்கு நாம் அனைவரும் பொறுப்பு. அதை கவனித்துக் கொள்வது நமது கடமை. ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பொறுப்பு. சொசைட்டி சமுதாயம். Be proud of yourself as a human when you put the litter in a trash can. Be proud of yourself as a human when you put the litter in a trash can. நீ குப்பை தொட்டியில் குப்பையை போடும் பொழுது ஒரு மனிதர் என்பதற்காக உங்களை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும். ப்ரவுட் அப்படின்னா பெருமிதம். லிட்டர் குப்பை, ட்ராஷ் கேன் குப்பை தொட்டி. Reduce the use of electricity by bill and help the earth grow without any ill. Reduce the use of electricity by bill and help the earth grow without any ill. இந்த பூமி எந்த பாதிப்பும் இல்லாம வளர மின்சாரத்தினுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும்னு உறுதி எடுத்துக்கணும். எப்படி சொல்லணும்? மின்சார பயன்பாட்டை உறுதியுடன் குறையுங்கள். ரெடியூஸ் அப்படின்னா குறைத்தல். எலக்ட்ரிசிட்டி மின்சாரம். All should vow to do social welfare. I will start with nature's care. All should vow to do social welfare. I will start with nature's care. நாம் அனைவரும் சமூக நலனுக்கு ஏதேனும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நான் தொடக்கமாக இயற்கையை பாதுகாத்து பராமரிப்பேன். Vow
அப்படின்னா உறுதிமொழி. சோஷியல் வெல்ஃபேர் சமுதாய பொதுநலன். நேச்சர்ஸ் கேர் இயற்கையை காத்தல். இப்ப இந்த போயத்துல என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி நான் சுருக்கமா சொல்லட்டுமா? சுற்றுப்புறத்தை நீங்க சுத்தமாக வச்சிருக்கும் போது நம்மளுடைய உலகம் பசுமையா மாறுது. நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்ம அனைவரும் பொறுப்பு. இந்த சமுதாயத்தை கவனித்துக் கொள்வது நம்மளுடைய கடமை. நீங்க சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கணும்னா குப்பையை குப்பை தொட்டியில் போடும் பொழுது நீங்க ஒரு மனிதர் என்பதுல பெருமிதம் கொள்ளுங்க. இந்த பூமி எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்கணும்னா வளரணும்னா நம்ம நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய மின்சார பயன்பாட்டை குறைக்கணும்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் சமூக நலனுக்கு ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுக்கணும்னா என்ன எடுக்கணும் அப்படின்னா, நான் தொடக்கமாக இயற்கையை பாதுகாத்து பராமரிப்பேன் அப்படின்னு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும். அப்ப சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும். இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதை பாதுகாக்கணும்னா நம்ம நிறைய செடிகளை வளர்க்க வேண்டும். அப்பதான் நம்ம இயற்கையை பாதுகாக்க முடியும். இப்ப உங்களுக்கு மீனிங் புரிஞ்சதா? இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். Thank you children.